வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், காலையில் எழுந்து கடகடன் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல், இட்லி, வெரைட்டி ரைஸு, சாதம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி அந்த குக்கரில் தான் உங்களுக்கு எல்லாமே சமைச்சு காட்ட போகிறேன். வாங்க அதில் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சாதாரண எலக்ட்ரிக் குக்கரில் சாதம் மட்டும்தான் வைக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் இட்லி, பொங்கல், கிச்சடி இந்த மாதிரி எல்லாமே, அதுக்கப்புறம் நான்வெஜ் செய்கிறதுமே இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி கிரேவி அந்த மாதிரி எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஆன் ஆஃப் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூடாகவே நம்ம எவ்வளோ நேரம் வச்சுக்கலாமோ அதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. சரி, வாங்க போய் சமைக்க போயிடலாம். இப்போ நம்ம இதில் பொங்கல் பண்ணிக்கலாம். இதில் 2 டம்ளர் நான் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். இதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கல் அப்படின்ற தொட்டு நம்ம 5 டம்ளர் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுடலாம். நல்லா நம்ம இதை கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் கரெக்டாக இங்கே வரணும். அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நம்ம ஷார்ட் கொடுத்துட்டு பொங்கல் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஷார்ட் கொடுத்த உடனே ரெடியாக ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ 15 நிமிஷம் அதில் காமிச்சிருக்கு. எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதில் 11 விதமான ஐட்டம்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம குக்கர்னால் குக்கர் தனியாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 11 விதமான ஐட்டம்ஸும் நம்ம இதிலையே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தவிர நம்ம 100 ஐட்டம் இதில் அழகாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் PIC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எல்லாமே நான் கீழே லிங்க்கில் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் அடுத்தடுத்து டிஷ்ஷு செய்யும் போது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுறேன். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷரை வெளியே எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, ப்ரெஷர் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வைக்கும் போதே இதுலேயே தாளித்து கூட விட்டுடலாம். இப்போ இதில் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் போட்டுடலாம். இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், இதில் தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். நம்ம இதிலையே தாளித்து இதிலையே ரெடி பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டுட்டு மத்தியானம் என்ன பண்ணுவோம், சன்னா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே குக்கரில். இப்போ நம்ம சன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கத்துக்கு இந்த பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதில் 2 பட்டை, 2 நட்சத்திர பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம் 3, கல்பாசி கொஞ்சம். இந்த முந்திரி 10 பீஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த முந்திரி கொஞ்சம் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
இது வந்து நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகும்போது ஹோட்டலில் தங்குறோம் அப்படின்னா இந்த குக்கர் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ன சாதம் அழகாக பண்ணிக்கலாம். ஒரு பொங்கல் அந்த மாதிரி வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில் சாப்பிட்றத விட நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. பாருங்கள், 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருவோம். அதே மாதிரி இதுலேயுமே நம்ம உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி 3/4 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். பாருங்கள், வதங்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வதங்கிட்டு இருக்கும் போது இந்த தயிர் வந்து ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த சன்னா வந்து நான் வேக வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு பாதி வேக்காடு தான் சன்னா வேக வச்சுருக்கேன். இதில் வந்து 3/4 இதில் வெந்துடும். இதில் 3 வந்து நான் அரிசி போட்டிருக்கேன். 1க்கு 2 அளவு வச்சுக்கலாம். இதுலேயே நமக்கு 1.5 தண்ணி இருக்கும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள், இப்போ புலவில் நம்ம செட் பண்ணிக்கலாம். புலவு வேணால் புலவு, இல்லை மட்டன் பிரியாணினா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணினா சிக்கன் பிரியாணி, இல்லை ஃபிஷ் பிரியாணினா ஃபிஷ் பிரியாணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புலவில் வச்சுருக்கோம். பாருங்கள், குயிக்காக சமைக்கிறதுனா 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியமாக சமைக்கிறதுனா 15 நிமிஷம், அதை விட லேட்டாக ஆகட்டும் அப்படின்னா 25 நிமிஷம். இப்போ நம்ம வந்து மீடியம் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து மீடியம் வச்சுருக்கேன். 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ 1 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வெளியே எடுத்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பட்டனை மறுபடியும் இப்படி எடுத்துருங்க. ஏன்னா அப்படியே வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நமக்கு வந்து சூடாகவே இருக்கட்டும், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் சாப்பிட அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வார்ம்லேயே இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சூடாகவே இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறோம், அதனால் நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த குக்கர் வந்து எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து இட்லி, பொங்கல், பிரிஞ்சி, பிரியாணி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே பண்ணிக்கலாம். பேச்சுலர் வந்து ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வரைக்குமே இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.